ஹலோ கைஸ், நீங்க பார்க்குறது தமிழ் அனிமே அண்ட் நான் தான் உங்க சென்பாய். இந்த வீடியோவில் நாருட்டோ ஷிப்புடன் சீசன் 14 எபிசோட் 299 பார்க்க போகிறோம். நாருட்டோ பிடிச்சிருப்பான் இல்லையா, அதை காட்டுவாங்க. நீங்க இந்த பவர் யூஸ் பண்ணுவான், என்ன ஜுட்சு இதுன்ட்டு நாருட்டோ ஃபர்ஸ்ட் புல் பண்ற ஜுட்சு, அப்புறம் ரிப்பல் பண்ற ஜுட்சு, அப்புறம் சமனிங் ஜுட்சு, அப்புறம் நிஞ்சுட்சு அப்சர்வ் பண்ற ஜுட்சு. இப்போ புரியுது, ஒவ்வொரு இண்டிவிஜுவல் பெயின் யூஸ் பண்ண ஜுட்சு தானே நீ யூஸ் பண்ற. ஆனா இதை யூஸ் பண்ணியான்னு தெரியாதுன்ட்டு ரசங்கனை வச்சு அடிப்பான். நிஞ்சுட்சு அப்சர்வ் பண்ணுவான், அது தெரியாம சக்கர ஹேண்ட்ஸை வச்சுட்டே இருந்துட்டு அடைச்ச ஒரு நிமிஷத்துக்கு முன்னாடி தானே நிஞ்சுட்சு அப்சர்வ் பண்றதை கன்ஃபார்ம் பண்ணான்ட்டு கடுப்பாவா நாருட்டோ. முட்டாளா இருக்கேன்ட்டு நாருட்டோ கிட்ட இந்த ஜுட்சு என்னன்னு சொல்லுன்னு ஹெல்ப் கேட்பான். நாருட்டோ பேசாம இருக்கிறத பார்த்துட்டு அவன் கம்ப்ளீட் கண்ட்ரோல்ல இருக்கான்னு திங்க் பண்ணுவான். நாருட்டோ ஜீகோ கூட பவர் யூஸ் பண்ணுவான். நாருட்டோ அது அப்பியர் ஆகவும் இது ரிவைவ் பண்ற பெயினோட ஜுட்சுவாச்சுட்டு பார்ப்பான். அடுத்து என்ன பண்றதா இருக்குன்னு சொல்லி நாருட்டோ கத்தவும் காபுட்டோ கிட்ட காட்டுவாங்க. நீங்க பயன்படுத்தி ஆன்மாவை பிரிச்சு எடுத்துட்டு கொண்டுருவேன். ஜீகோ கூட மூலமா உடம்புகளையும் ஆன்மாக்களையும் மறைச்சுக்குவேன். அவங்களை எங்கிட்ட கொண்டு வந்து அப்புறம் நான் அவங்களை ரிவைவ் பண்ணிக்குவேன். மாதராக்கு தெரியாமையே ஜின்சுரிக்கிகளை எனக்கு சொந்தமாக்கிக்க போறேன்ட்டு வேற என்ன இருக்குன்னு பாக்கலாம்னு திங்க் பண்ணுவான். நாருட்டோ கிட்ட காட்டுவாங்க. நாருட்டோ ரொம்ப ஸ்ட்ரகிள் ஆவான். எதுவும் பேச போறது இல்லையா, அந்த ரிவைவ் ஜுட்சு வேற என்னன்னு மறந்து போயிட்டேன் அப்படின்ட்டு நாருட்டோ சோல் பிரிச்சு எடுக்கிறான் இல்லையா, அதை தடுக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டப்படுவான். என் உடம்புல இருந்து ஆன்மா போற மாதிரி வீக் ஆகிறேன், இதை பொறுத்த வரைக்கும் பேட் ஃபீலிங் தான் இருக்குன்பா. ஓப்பனிங் சாங்க்கு அப்புறமா தி அக்னாலேஜ்டு ஒன் அப்படிங்கிற இந்த எபிசோடோட டைட்டில் போடுறாங்க. நாருட்டோ ரொம்பவுமே ஸ்ட்ரகிள் ஆவான். பி அசிஸ்ட் பண்ண வருவாரு. நாருட்டோட சமனிங் அனிமல்ஸ்ல இருந்து ஜீகோ கூட வரைக்கும் கண்கள்ல ரினேகன் தானே இருக்கு. அதனால பி அப்ரோச் ஆகிறத கண்டுபிடிச்சு ஷுராடோ எபிலிட்டி மூலமா பியை கம்ப்ளீட்டா கேப்சர் பண்ணிடுவான். என்னத்த சமன் பண்ணிருக்கான், ஃபேன்சியான ஆர்மரான்னு சொல்லி கேட்பாரு பி. நாருட்டோ ஆக்டோபாப்ஸ் பாக்குறப்ப நாருட்டோ ஷுராடோ எபிலிட்டி யூஸ் பண்ணுவான். ஏகப்பட்ட ஜுட்சு வச்சிருக்கான், பெரிய ஆள்பாரு பி. நாருட்டோவோட சோலை புல் பண்ணிட்டு பி நெத்திக்கு குறி வைப்பான். யோசிச்சு பாருங்களேன், பியை பொறுத்த வரைக்கும் 8 டெயில்ஸை கண்ட்ரோல் பண்ணுவாரு. நாருட்டோ 9 டெயில்ஸோட சக்கராவை கண்ட்ரோல் எடுத்திருக்கான். ரெண்டு பேர்த்தையும் ரீஅனிமேட் செய்யப்பட்ட நாகட்டோ கதற விடுவான். நாகட்டோ மாசுன்னு நினைக்கிறவங்க கமெண்ட் பாக்ஸ்ல ஃபயர் எமோஜி போடுங்க. ரெண்டு பேரும் இப்படி ஸ்ட்ரகிள் ஆயிட்டு இருக்கப்ப இட்டாச்சி நாகட்டோட கைகளை வெட்டி நாருட்டோ அண்ட் பியை காப்பாத்திடுவான். பி வந்ததையும் பார்த்த ரெனேகனால இதை பார்க்க முடியலன்னு சொல்லி எல்லாத்துக்கும் கேள்வி இருக்கும். கிங் ஆஃப் ஹெல்லோட கண்கள் பூராமே குணா இறங்கி இருக்கும். நாருட்டோ இட்டாச்சின்பா பி சூசானாவை வேற லெவல்ல இருக்குன்னு நாகட்டோ எந்திரிப்பான். நாருட்டோ இட்டாச்சின்பா பி என்ன மாதிரியான ஷினோபி அவன், இவன் என்ன இப்படி இருக்காங்க மாதிரி பி சொல்லவும் நாருட்டோ அவன் பெயின் அவங்கிட்ட சேஜ் ஆஃப் த 6 பேட்ஸோட பவர் இருக்கு. அப்கோர்ஸ் ஸ்ட்ராங்கா தானே இருக்கணும். அப்புறம் இந்த தடவை இவனோட பப்பட் சடலங்களோட சண்டை போடாம அவங்க கூட சண்டை போடுறான்பா. அந்த வகையில இவன் பவரும் மூவ்ஸும் வேற லீக்ல இருக்குன்பா. காபுட்டோ இன்னும் பிளானட் ஜுட்சு இருக்கு, அதை பயன்படுத்தி ட்ராப் பண்ணிடலான்ட்டு சரிப்பான். நாகட்டோ பிளானட்டரி டெவஸ்டேஷன் பண்ணுவான். இட்டாச்சி ஜாக்கிரதைன்பா. பிளானட்டரி டெவஸ்டேஷன் பண்ணவும் எல்லாத்தையுமே புல் பண்ண ஆரம்பிச்சிரும். என்னடா இதுன்னு பர்பி அந்த பிளாக் ஸ்பியர்ல அதிகப்படியான கிராவிடேஷனல் புல் பவர் இருக்குன்பா இட்டாச்சி. நாருட்டோ ஐயே எந்த ஜுட்சுவா, ஏற்கனவே இதுல மாட்டிருக்கு, அது ரொம்ப மோசம், இதுல மட்டும் மாட்டினோம் கதை காலின்பா. நாருட்டோ இட்டாச்சி நாருட்டோ கூப்பிடவும் நாருட்டோ என்னன்னு கேட்பான். இட்டாச்சி நாருட்டோ கிட்ட இதுல மாட்டினா கண்டிப்பா சாவன்கிறியில அப்புறம் எப்படா நீ தப்பிச்சுன்னு சொல்லி கேட்பான். நாருட்டோட லுக்கே மாறும். நல்ல பாயிண்ட் தான்பா. பியா அப்படின்னா சரி தப்பிச்சிடலான்ட்டு சிரிப்பாரு. நாருட்டோ சீ சிரிக்கிற நீ, இந்த ஜுட்சுல மட்டும் மாட்டணும் கதை காலி. ஏன்னா இதோட கிராவிடேஷனல் புல் பவர்ங்கிறது அவ்வளவு அதிகமா இருக்கும். போன தடவை நான் தப்பிச்சதுக்கு காரணம் கூட 9 டெயில்ஸோட ரேம்பேஜ்னால தான் அப்படின்னு பி எடுத்து சொல்லிட்டு இருக்கும் போது இட்டாச்சி விஷயங்களை அனலைஸ் பண்ணணும்னா அமைதியா இருக்கணும். நாகட்டோ எரிஞ்சான்ல, அதுதான் இந்த கிராவிடேஷனல் புல்லுக்கான சென்டர் கோரா இருக்கணும். அதை அழிச்சா போதும், நம்ம 3 பேரும் ஒரே சமயத்துல நம்மளோட மோஸ்ட் பவர்ஃபுல்லான லாங் டிஸ்டன்ஸ் ஜுட்சு பயன்படுத்தலாம் அப்படின்னு சொல்லவுமே நாருட்டோ ஸ்ட்ரகிள் ஆயிட்டு இருப்பான். இப்படிப்பட்ட சிச்சுவேஷன்ல எப்படி எய்ம் பண்ணி அடிக்காதுன்னு நாருட்டோ இந்த ஒரு டாக்டிக்கு இந்த ஜுட்சுவே அட்வான்டேஜ் தான். நீ எங்க எரிஞ்சாலும் அதோட கிராவிடேஷனல் புல் பவர்னால அதுவே அந்த ஜுட்சுவை இழுத்துக்கும். எல்லா ஜுட்சுக்கும் வீக்னஸ் இருக்கு, அது என்னன்னு கண்டுபிடிச்சா மட்டும் போதும்பா. இட்டாச்சி அண்ட் பி அட்டாக் பண்ண தயாராவாங்க. இவ்வளவு சீக்கிரமாவான்ட்டு நாருட்டோ நானும் பண்றேன்ட்டு தயாராவான். இட்டாச்சி யாசகா பீட்ஸ் பண்ணுவான். பி டெய்லி பீஸ்ட் பம்ப் பண்ணுவாரு. நாருட்டோ வின் ஸ்டைல் ரஷன் சுரிகன் பண்ணுவான். 3 சைமுல்டேனியஸா அடிக்கவும் ஜுட்சு அண்டன் ஆகுறதுல இந்த இடத்துல வர ஏரோட ஃபோர்ஸ்ங்கிறது வெறித்தனமா இருக்கும். நாகட்டோ கிட்ட காட்டுவாங்க. புயல் அடிச்சு ஓஞ்ச மாதிரி இருக்கும். நாகட்டோ டக்குன்னு ஜெயிக்கவான். என்னடான்னு பார்த்தா இட்டாச்சி அவனோட டோட்ஸ்கா பிளேட வச்சு அடிச்சிருப்பான். நாகட்டோ மன்னிப்பு கேட்பான் இட்டாச்சி கிட்ட. இட்டாச்சி நீ நார்மல் ஆயிட்ட, இது டோட்ஸ்கா பிளேடுன்பா. சாஸ்கே கூட சண்டை போட்டு முடிக்கவும் கர்ஸ் மார்க்ல இருந்து ஒரோச்சிமாரு வந்திருப்பான். இட்டாச்சி டோட்ஸ்கா பிளேட வச்சு அடிச்சிருப்பான். இந்த மாதிரி சாதாரண அட்டாக்ல நான் ஏதாவது பண்ணுமான்ட்டு நக்கல் பண்ணிட்டு இருந்த ஒரோச்சிமாரு அப்படியே ஷாக் ஆவான். டோட்ஸ்கா பிளேடா, இதை நீ தான் மறைச்சு வச்சிருந்தியாடான்ட்டு அந்த டோட்ஸ்கா பிளேட்னால ஒரோச்சிமாரு இழுக்கப்பட்டிருப்பான். ஒயிட் ஜெட்ஸு என்னடா பார்க்கவும் பிளாக் ஜெட்ஸு அது டோட்ஸ்கா பிளேட் சாக்கே காரி பிளேடுன்னு சொல்லுவாங்க. அது எதை தொலைக்குது
இதோ எல்லாத்தையும் சீல் பண்ணிரும். அதுவும் எட்டர்னல் கென்ஜுட்சு வேர்ல்டுக்குள்ள. இந்த பிளேடே ஒரு சீலிங் ஜுட்சுவா செயல்படுது. அப்புறம் இது குசனாகி பிளேடோட ஒரு வேரியன்ட் அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் ஷேர் பண்ணிருப்பாங்க இல்லையா, அந்த விஷயங்களை ரீவைண்ட் பண்ணி காட்டியிருப்பாங்க. பிரசன்ட்ல இட்டாச்சி இந்த ஸ்வார்ட்ல சீலிங் ஜுட்சு இருக்கு, சீக்கிரமாவே சீல் ஆயிருவேன், அதனால கடைசி வார்த்தைகள் ஏதாவது இருக்குன்னு சொல்லி கேட்பான். நருட்டோ பார்த்து சிரிச்சுட்டு, நருட்டோ இப்ப நான் மாஸ்டருக்கு பக்கம் போக போறேன், அங்கிருந்து நான் உன் கதையை தொடர போறேன். நீ எங்கிட்ட கேட்டீங்கன்னா இந்த ட்ரியாலஜியோட ஃபைனல் வால்யூம் நீ தான். ஜிராயா தான் ஃபர்ஸ்ட் வால்யூம், பர்ஃபெக்டான ஆரம்பம். ஆனா அதோட அடுத்த வால்யூம் ஒரு ஃபெயிலியர். அதுனா நம்ம மாஸ்டர் ஒத்துக்காத ஒண்ணு. இந்த சீரீஸோட சக்சஸை பொறுத்த வரைக்கும் தேர்ட் அண்ட் ஃபைனல் வால்யூமை பொறுத்து தான் இருக்கு. நீ கண்டிப்பா அதோட மாஸ்டர் பீஸா இருப்ப. மிடில் வால்யூமோட ஃபெயிலியரை கம்ப்ளீட்டா ஓவர் ஷேடோ பண்ற ஒன்னா நீ இருப்ப நருட்டோ. அப்படிங்கும் போது இட்டாச்சியோட க்ரோ பறந்து வரும், இறகுகள் கீழே விழுகும் இல்லையா. நாகட்டோவை பாக்குறப்ப ஜிராயாவும் நாகட்டோவும் அவனை பார்த்து சிரிக்கிற மாதிரி இருக்கும். டிட்டர்மினேஷனோட பார்ப்பான். இட்டாச்சியோட க்ரோ நருட்டோ மேல வரும். நருட்டோ தம்ஸ் அப் பண்ணுவான். டோட்ஸ்கா பிளேடால நாகட்டோ கம்ப்ளீட்டா சீல் செய்யப்பட்டுருவான். காபுட்டோவை காட்டுவாங்க. நாகட்டோவை சீல் பண்ணது சென்ஸ் ஆகவும், அந்த நாகட்டோ இருக்கானே சரியா நகர முடியாம இருந்தான். அவனோட சமனிங் அனிமல்ஸ்னால அவனோட ஃபீல்ட் ஆஃப் விஷன் அதிகமா இருக்குன்னு பார்த்தேன். அதையும் தாண்டி இட்டாச்சி பிளைண்ட் ஸ்பாட்டை யூஸ் பண்ணி அட்டாக் பண்ணான். ஈவன் நாகட்டோ வளங்கூடாது டாச் பண்ண முடியலன்பான். சிரிச்சுட்டு வேற வழியே இல்லை, நான் ஸ்பெஷலா ரிசர்வ் பண்ணி வச்ச விஷயத்த கொண்டு வர வேண்டியதான்பான். இதுக்கப்புறம் நாருட்டோ கிட்ட காட்டுவாங்க. இந்த ரீஅனிமேஷன் ஜுட்சுவல்ல என்னமோ யாரு கூட சண்டை போடக்கூடாதுன்னு நினைக்கிறோமோ அவங்களே எதிர்த்து சண்டை போட வைக்குது. இதே மாதிரி தான் மற்ற பேட்டில்ஸும் இருக்கான்னு சொல்லி கேட்பான் இட்டாச்சி கிட்ட நாருட்டோ. இட்டாச்சி ரீஅனிமேஷன் ஜுட்சுவை நான் பாத்துக்கிறேன், மாதராவை நீங்க 2 பேரும் பாத்துக்கங்குவோம். பி நாங்க வர வழியில ரீஅனிமேட் செய்யப்பட்ட ஷினோபி கூட சண்டை போட்டோம். அவனை சாண்ட் ஷினோபி தான் சீல் பண்ணான். அவங்கள கொல்ல முடியாது, சீல் மட்டும் தான் பண்ண முடியும். இந்த ஒரு ஜுட்சுக்குன்னு வீக்னஸே கிடையாது, பர்ஃபெக்டான ஜுட்சுன்னு பாரு. இட்டாச்சி நான் உங்ககிட்ட முன்னாடியே சொல்லியிருக்கேன், எல்லா ஜுட்சுக்குமே வீக் பாயிண்ட்னு ஒன்னு இருக்கு, அதை கண்டுபிடிச்சா மட்டும் போதும்பா. பி அது ஆச்சரியமா தான் இருக்குன்னு பாரு. நருட்டோ நான் அவனை ஸ்டாப் பண்றேன், விஷயங்களை எங்கிட்ட விட்டுருன்ட்டு சீல் ஃபார்மேஷன் பண்ணுவான். ஷேடோ க்ளோன் ஜுட்சு பண்ணவும் ஒரே ஒரு க்ளோன் தான் வரும். 9 டெயில்ஸ் சக்கரா மோடும் போயிடும். நருட்டோக்கு ஒன்றும் புரியாது. பி நருட்டோ கிட்ட அதிகப்படியே 9 டெயில்ஸ் சக்கரா மோட யூஸ் பண்ணிட்ட போல. இதுக்கப்புறம் க்ளோன்ஸ்லாம் இல்ல நருட்டோன்னு பாரு. இட்டாச்சி நருட்டோ கிட்ட எல்லாத்தையும் நீயே பண்ணணும்னு பார்க்காத, ரீஅனிமேஷன் ஜுட்சுவை தடுக்க என்கிட்ட ஒரு நல்ல ஐடியா இருக்குங்கவும். நருட்டோவோட க்ளோன் டிஸப்பியர் ஆயிரும். ரொம்பவுமே மூச்சு வாங்கிட்டு நருட்டோ இந்த போரை நானே ஸ்டாப் பண்றேன், இது என்னோட கடமைன்பான். இட்டாச்சி நருட்டோ எக்ஸாஸ்டா இருக்கிறத பார்த்துட்டு முதல்ல இருந்ததை விட இப்போ ஸ்ட்ராங்கா இருக்குன்னு ஒத்துக்கிறேன், ஆனா அதனாலேயே எது ரொம்ப முக்கியமோ அது மேல உன் பார்வை விலகுதுங்கிறது வேணா தெரியுதுன்பான். நருட்டோ ஷாக்ல பாப்பான். நல்லா கேட்டுக்கன்ட்டு இட்டாச்சி எதுக்காக லீஃப் வில்லேஜோட பீப்புள் உன்னை வெறுக்கிறத ஸ்டாப் பண்ணி அட்மையர் ஆனாங்க, உன்னை அவங்க காம்ரேடா பாக்குறாங்க. அதுக்கு காரணம் அவங்களோட அக்செப்டன்ஸ்க்காக நீ சண்டை போட்டிருக்க கடினமா. நீயே ஒரு தடவை உனக்காக கேர் பண்றவங்க உனக்கு ஹெல்ப் பண்ணுவாங்கன்னு சொல்லியிருக்க, ஆனா உனக்கு இப்ப ஸ்ட்ரென்த் வந்த காரணமாவே அரகண்டா ஈகோயிஸ்டிக்கா மாறிட்டு வர, இறுதியில மாதரா மாதிரி ஆயிருவ அப்படின்னு இட்டாச்சி சொல்லவும் நருட்டோ மாஸ்க்ல மேன் திங்க் பண்ணுவான். நருட்டோ தோல்ல கொண்டு இருந்த க்ரோ பறந்து போயிரும். இட்டாச்சி நீ எவ்வளவு பவர்ஃபுல் ஆகுறீங்க எல்லாம் மேட்டரே இல்ல, எல்லாத்தையும் நீயே சுமக்காத, ஏன்னா அதை பண்ணினா கண்டிப்பா தோத்து போயிருவ. உன் அப்பா மினாட்டோ ஹோக்காகேவா அவரோட டியூட்டியை ஃபுல்ஃபில் பண்ணாரு, ஏன்னா அவருக்கு உன்னோட அம்மா குஷினா கூட இருந்தாங்க, அவர் பக்கத்துல அவரோட காம்ரேடா. நீயும் அப்பா கனவை தானே காண்ற இல்லையான்னு கேட்பான். நருட்டோ ஆமான்னு தலையை செய்வோம். அப்படின்னா மறந்துடாதுன்ட்டு இட்டாச்சி ஹொக்காகே ஆகுறதுங்கிறது பீப்புள் ஒன்று அக்னாலேஜ் பண்ணிட்டாங்கன்னு இல்லை, ஏற்கனவே அக்னாலேஜ் ஆனவங்க ஹொக்காகே ஆயிடுவாங்கன்பா. நண்பர்களை மறந்துடாதீங்கவும். சகுரா, கக்காஷி, சாய், கேப்டன் யாமட்டோ காய், நெஜி, டென்டென், ராக்லி, கீபா, அக்கமாரு, ஹினாட்டா, ஷீனோ, ஷிகமாரு, சோஜி, ஈனோ, சுனாடை பாட்டி, சீஜுனே. இது யாருன்னு தெரியுதா? தலைவன் கோனா ஹேமரு இருக்கா சென்சேன்னு. நருட்டோ எல்லாத்தையும் திங்க் பண்ணுவான். பி நருட்டோ கிட்ட இருக்காக்கு நான் சத்தியம் பண்ணி கொடுத்துருக்கேன், நான் உன்னை பாதுகாப்புன்னு, தனியெல்லாம் பண்ணக்கூடாது, அதுவும் நான் உன் கூட இருக்க வைக்கணுங்கவும் இருக்க சொன்ன விஷயத்த திங்க் பண்ணுவான் நருட்டோ. இருக்க என்ன இன்னும் சின்ன குழந்தையோட பண்ற, நீ எனக்கு எப்படிப்பட்டவன் தெரியுமா, ரொம்ப முக்கியமான மாணவன், அதுன்னு மட்டும் இல்லாம நீ எனக்கு என்னோட தம்பி மாதிரி, எதிரியோட டார்கெட்டே நீ தான், உன்னை பிடிக்க அவங்ககிட்ட இருக்கிறத எல்லாம் பயன்படுத்துவான், அப்படிப்பட்ட ஆபத்துல நீ மாற்றதை எப்படி பாக்குறது, அதெல்லாம் தாண்டி அந்த பேர்டு நான் தனியா தாங்க உனக்குன்னு எந்த ரீசனும் இல்லைன்னு இருப்பாரு. அதை யோசிச்சு இட்டாச்சி கிட்ட நீ சொல்றதும் சரிதான், நான் மறந்துட்டு தனியாவே எல்லாம் பண்ணணும்னு நினைச்சிட்டேன்பான். இட்டாச்சி ஷீஷுவியோட இடது கண்ணு இருக்க க்ரோவை அமத்தரசு யூஸ் பண்ணி எரிச்சிருவான். நருட்டோ ஏன்னு கேட்கவும் ஷீஷுவியோட கண்ணு ரீஆக்டிவேட் ஆக தசாப்தங்கள் எடுக்கும், சாஸ்கேக்கு எதிராக அதை பயன்படுத்த முடியாது. ஷீஷுவியோட கண்ணை தாண்டி உங்ககிட்ட ஒன்னும் பவர்ஃபுல்லா இருக்குன்பான். நருட்டோ என்னன்னு கேட்கவும் ஷீஷுவியோட ஆன்மா போலவே உன்னோடது இருக்குன்னு இட்டாச்சி அதை தான் அவன் விட்டுட்டு போகணும்னு நினைச்சான். ஷீஷுவியோட கண்ணில் உனக்கு தேவையப்படாது, நீ இப்ப இருக்கிறது போலவே உன்னாலே சாஸ்கே ஸ்டாப் பண்ண முடியும், இது இல்லாமன்பான். சாஸ்கே கிட்ட இந்த தடவை பேசலாமேன்னு இட்டாச்சி கிட்ட நருட்டோ கேட்க ட்ரை பண்ணும்போது க்ரோ மொத்தமா கருகவும் கையை உதறி விட்டுட்டு இட்டாச்சி நானே எல்லா விஷயத்தையும் செய்யணும்னு ட்ரை பண்ணி தோத்துட்டேன், இந்த தடவை நான் என் காம்ரேட்டை நம்பி விடுறேன் நருட்டோன்பான். பாஸ்ட்ல இட்டாச்சி சாஸ்கேவை நான் அவங்ககிட்ட விட்டுறேன்னு இருப்பான் இல்லையா நருட்டோ கிட்ட, அதை யோசிப்பான். பீனி பவர்ஃபுல் ஷினோபி மட்டும் கிடையாது, புத்திசாலியான ஷினோபியும் கூடன்பாரு. இட்டாச்சி திரும்பிட்டு நருட்டோவை பார்த்துக்க கில்லர் பீன்பான். கண்டிப்பான்பாரு. நருட்டோ இட்டாச்சின்னு கூப்பிடும் போது கிளம்பியிருப்பான். நருட்டோ 9 டெயில்ஸ் சக்கரம் மூட்குள்ள போயிட்டு ஆக்டோபஸ் வாங்க போலான்பான்.
முடிஞ்சதுக்கு அப்புறமா த மிசுகாகி த ஜெயின் கிளாம் அந்த மிராஜ் அப்படிங்கிற எபிசோட தான் நாருட்டோ ஷிப்புடன்ல அடுத்து பார்க்க போறோம்னு நாருட்டோ